Hi, welcome to Banus Fashion Globes. இன்னைக்கு நம்ம டே 7ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வந்து பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்புறம் பேக்கில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை கண்டினியூவாக பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா, நெக் பார்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லுக் விசிபிலிட்டியாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து பீட்ஸு, பேர்லு, சீக்வன்சஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ளவர் ஸ்டெம்ஸு, லீஃப் ஸ்டெம்ஸு இதிலெல்லாம் கூட இந்த ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் எலகண்ட்டாக தெரியும். இப்போ சில்க் த்ரெட்டில் இதே ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லாக் ஸ்டிச், அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச், ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்புறம் பேக்கில் அந்த 2 சில்க் த்ரெட் நடுவில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்புறம் பேக்கில் செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ இது சில்க் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக, ஓரளவுக்கு நூலை வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே சில்க் த்ரெட்லேயும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்டிச்சையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டிச் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்டிச்சில் வந்து எப்படி பீட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இப்போ பீடு எடுத்துக்காங்க. இந்த லூப்பில் ஒரு பீடு ஆட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு போட்டோவில் அந்த செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. நல்லா பாருங்கள், மறுபடியும் ஒரு லாங் செயின் ஸ்டிச், முன்னாடி ஒரு சின்ன செயின் ஸ்டிச், பின்னாடி ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்படியே லூப் எடுத்துகிட்டு பீடை ஆட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இந்த மாதிரி பீட் ஆட் பண்ணி போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். இந்த பீட் ஆட் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் வந்து சீக்வன்ஸு, பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் வந்து கர்தானா, கிளாஸ் பீடு, அந்த மாதிரி நிறைய பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டெம்ஸில், லீஃப் ஸ்டெம்ஸ்லலாம் போடும்போது டிஃப்ரெண்ட் லுக்காக தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஸ்டிச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் சாரி ஃபார் த டிலே. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியலை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆரி ஒர்க் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். பை.